மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகையால் திமுகவினர் அரண்டு போயுள்ளதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சிக்கு முடிவு கட்ட நாள் குறிக்கப்பட்டுவிட்டது. திமுகவினரின் போலி திராவிட மாடல் ஏமாற்ற அரசியலை தமிழக மக்கள் நம்பப் போவதில்லை என்றும், திருப்பரங்குன்ற மலையை சிக்கந்தர் மலை என்று சொல்லும் திமுக அரசுக்கு வரும் 22ஆம் தேதி நடைபெறும் முருக பக்தர்கள் மாநாடு பதிலடி கொடுக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். சென்னையில் அரசு சேவை இல்லத்தில் தங்கி படித்து வந்த சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சியளிக்கிறது. சென்னை அரசு சேவை இல்லத்தில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து காலில் எலும்பு முறிவை ஏற்படுத்திய காவலாளி கைது செய்யப்பட்டார். காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சந்தேகத்தின் பேரில் காவலாளியிடம் விசாரணை செய்தபோது அவர் அதனை மறுத்து வந்தார். இந்நிலையில் சிறுமியிடம் அழைத்துச் சென்று காண்பித்த போது அவர் காவலாளியை அடையாளம் காட்டினார். இதனையடுத்து காவலாளியை கைது செய்த காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் சிறையில் அடைத்தனர். தமிழ்நாடு டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக இருப்பதாக யாரோ எழுதி கொடுத்த டயலாக்கை பேசும் முதல்வர், தனது ஆட்சியில் அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக இருக்கும் பாலியல் சார்களை எப்போது கண்ட்ரோல் செய்ய போகிறீர்கள் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னையில் அரசு சேவை இல்லத்திலேயே ஒரு 8ஆம் வகுப்பு மாணவிக்கு பாதுகாப்பு இல்லை என்பது இந்த திமுக அரசு முற்றிலும் செயலிழந்து நிற்பதையே உணர்த்துவதாகவும், தமிழ்நாடு முதலமைச்சர் இதற்கு வெட்கி தலைகுனிய வேண்டும் என்றும் கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி, அரசு சேவை இல்லத்தில் உள்ள சிறுமிகளை காக்க வேண்டிய காவலாளியை இப்படி ஒரு கொடூர செயலில் ஈடுபட்டிருப்பது குற்றம் செய்பவர்களுக்கு இந்த ஆட்சி எடுக்கும் நடவடிக்கைகள் மீது துளிக்கூட பயமில்லை என்ற குற்றச்சாட்டை மெய்ப்பிக்கும் வகையிலேயே உள்ளது என்று கூறியுள்ளார். இந்த காவலாளியால் மற்ற சிறுமிகள் பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்பட்டுள்ளனரா என்பதை காவல்துறையினர் தீர விசாரிக்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள மாணவிக்கு உரிய மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும், மாணவி பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள காவலாளி மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அரசு சேவை இல்லச் சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவத்தை அடுத்து அனைத்து பெண்கள் இல்லங்களிலும் பெண் காவலர்களை நியமிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கு. உடனடியாக நாங்கள் இப்போ லேடி வாட்ச்மேன் கூடுதலாக 3 வாட்ச்மேன் இப்போ இந்த மேத்யூன்றவர் அங்கே காவலராக இருக்கிறவர், அதனால பதிலாக 3 பெண் காவலர்கள் நியமிக்கிறதுக்கு இன்னைக்கு அங்க ஆட்சித்தலைவரிடம் நாங்க அறிவிச்சிருக்கிறோம். இப்பவே அவங்க யாரு வில்லிங்கா இருக்கிற அந்த பெண் காவலர்களை உடனடியாக நியமிக்க போறாங்க. அதே போல அன்னைக்கு நம்ம நேத்து பணியில லீவ்ல இருந்திருக்கிறாங்க வார்டன் உள்ள கூட குக்கு தான் பிள்ளைங்களோட தங்கி இருந்திருக்காங்க. 130 பிள்ளைங்க இருக்கிறாங்க, இருந்து படிச்சு வர்றாங்க. காலையில 5:30க்கு எல்லா பிள்ளைகளும் படிக்க உட்காருவாங்க. அதுல இது 3வது 4வது பிள்ளைய கீழே மேல இருந்து இறங்கி படிக்க தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அந்த குக்கு அந்த நேரம் எழும்பி வெளியே போன போது வாட்ச்மேன் அந்த நேரம் உள்ள வந்திருக்கிறாரு அப்படின்றத சந்தேகமா பண்றாங்க. அங்க உள்ள பணிபுரி கூட அரசு பொறுப்பில் இருக்கக்கூடிய அரசு ஊழியராலே நடைபெற்றிருக்குன்னு சொல்லும் போது மிக துரதிருஷ்டவசமானது. அதனாலதான் அடுத்த முடிவு எடுக்கிறோம். இனி பெண் காவலர்களை நியமிக்கணும்ன்ற ஒரு முடிவை துறை எடுத்திருக்குது. நம்முடைய முதலமைச்சர் அறிவுரைப்படி அதையும் நாங்க அடுத்து எல்லா பெண்களுக்கான எல்லா இல்லங்களிலுமே பெண் காவலர்களையும் நியமிக்கணும்ன்ற முடிவு இந்த துறை எடுத்திருக்குது. இந்த பிள்ளை அது மாதிரி கரெக்டா அடையாளம் காமிச்சிட்டா. அந்த பிள்ளை தைரியமா இதை ஃபேஸ் பண்ணதுனால இன்னைக்கு அந்த கால்ல வலியோட முடிஞ்சு போச்சு. ஆமா, கால்ல ஆபரேஷன் முடிஞ்சு நல்லா இருக்காங்க. கண் விழிச்சிட்டாங்க, மயக்கம் தெளிஞ்சு நல்லா இருக்காங்க. தைரியமான பொண்ணு. மேட்டூர் அணை நீர்மட்டம் 5 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் 114 அடியை கடந்துள்ளது. கேரளா மற்றும் கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை மற்றும் கபினி அணைகளிலிருந்து திறக்கப்படும் உபரி நீர் காரணமாக அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி அணைக்கு நீர்வரத்து 5980 கன அடியாக உள்ளது. இதனிடையே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஜூன் 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் சேலம் மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். ஜூன் 11ஆம் தேதியன்று கோவை சென்று அங்கிருந்து பெருந்துறை வேளாண் கண்காட்சியை தொடக்கி வைத்து 50,000 விவசாயிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். பின்னர் சேலம் சென்று திமுக நிர்வாகிகளோடு ஆலோசனை செய்கிறார். ஜூன் 12ஆம் தேதியன்று காலை மேட்டூர் அணையை திறந்து வைத்து சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் 1,00,000 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார்.
கோவை கருமத்தம்பட்டியில் கட்டுக்கட்டாக கள்ள நோட்டுகளுடன் சிக்கிய இளைஞர் கைது செய்யப்பட்டார். கோவை திருப்பூர் மாவட்ட எல்லையில் ரோந்து பணியில் ஈடுபட்ட காவல்துறையினர் 500 மற்றும் 2000 ரூபாய் கள்ள நோட்டுகளுடன் சிக்கிய இளவரசன் என்பவரிடம் விசாரணை மேற்கொண்டனர். அதில் அவர் வீட்டில் சுமார் 2 கோடி ரூபாய் கள்ள நோட்டுகள் அச்சடித்து வைத்திருந்தது தெரியவர அவற்றை பறிமுதல் செய்த அவர்கள் மேலும் 4 பேரை தேடி வருகின்றனர். உத்தரப்பிரதேசத்தில் ரயில் பயணிகளிடம் டிக்கெட் பரிசோதகர் போன்று நடித்து தினந்தோறும் 10,000 ரூபாய் வரை சம்பாதித்த நபரை ரயில்வே காவல்துறையினர் கைது செய்தனர். ஆக்ரா ரயில் நிலையத்தில் குமார் என்பவர் தண்ணீர் பாட்டில் விற்பனை செய்து வந்துள்ளார். திடீரென டிக்கெட் பரிசோதகர் போன்று போலியான யூனிஃபார்ம், அடையாள அட்டையை மாட்டிக்கொண்டு ரயிலில் டிக்கெட் இல்லாமல் பயணிக்கும் பயணிகளிடமிருந்து 500 ரூபாய் முதல் 1000 ரூபாய் வரை பணம் வசூலித்து வந்துள்ளார். இந்நிலையில் உண்மையான டிக்கெட் பரிசோதகரிடம் வசமாக சிக்கிய குமாரை ரயில்வே காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேகாலயாவில் தேனிலவு சென்ற இடத்தில் கணவரை கூலிப்படை வைத்து கொலை செய்த மனைவி கைது செய்யப்பட்டார். மே 23ஆம் தேதி தேனிலவு சென்ற தம்பதி மாயமான நிலையில் கணவர் ராஜா ரகுவன்ஷி ஜூன் 2ஆம் தேதி சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து மனைவி சோனமை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வந்த நிலையில் அவர் உத்தரப்பிரதேசத்தின் காசிப்பூரில் உள்ள காவல் நிலையத்தில் சரணடைந்தார். மேலும் கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட 3 பேரை இரவோடு இரவாக கைது செய்தனர். இந்நிலையில் மகள் மீதான குற்றச்சாட்டுகளை மறுத்து வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என சோனத்தின் பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒட்டுமொத்த பொருளாதார மதிப்பில் ஜப்பானை பின்னுக்கு தள்ளி இந்தியா 4ஆம் இடத்திற்கு முன்னேறினாலும் தனிநபர் வருமானத்தில் பின்தங்கியே இருப்பதாக பொருளாதார நிபுணர் கிளாட்ஸ் மார்ஜா கூறியுள்ளார். உலக பொருளாதார மன்றத்தின் முன்னாள் நிர்வாக இயக்குநரான இவர் இந்தியாவின் பொருளாதார மதிப்பு சீனாவின் மதிப்பில் பாதியளவுதான் உள்ளதாக கூறியுள்ளார். நாட்டின் பரப்பளவு, மக்கள் தொகை போன்றவற்றை கருத்தில் கொண்டால் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி மிகவும் குறைவு என்றும் அவர் கூறினார். சர்வதேச நிதியத்தின் தரவுகளின்படி இந்தியாவின் தனிநபர் வருமானம் $2,878 ஜப்பானின் தனிநபர் வருமானம் $33,955 உள்ளது. குணப்படுத்துதல் ஒரு செயல்முறை, அது ஒரு இரவில் நடந்துவிடாது என பாலிவுட் நடிகை ரியா சக்கரவர்த்தி அறிவுறுத்தியுள்ளார். கடந்த 2020ஆம் ஆண்டு நடிகர் சுஷாந்த் சிங் மரண வழக்கில் கைதான ரியா கடந்த மார்ச் மாதம் குற்றமற்றவர் என அறிவிக்கப்பட்டார். இந்நிலையில் தான் தூக்கத்திலிருந்து மீண்ட அனுபவம் குறித்து மனம் திறந்த ரியா, நடந்த அதிர்ச்சியிலிருந்து வெளியேறவே எனக்கு வெகு நாட்கள் எடுத்துக்கொண்டது. 10 வருடங்களாக தான் வாழ்ந்த வாழ்க்கை இனி இல்லை என்பதை நினைக்கவே கடினமாக இருந்தது. அந்த துக்கம் அனைத்தையும் நான் வேலை செய்தே போக்கிக் கொண்டேன் என அவர் தெரிவித்தார். பட்டினியில் வாடும் காசா மக்களுக்கு உணவுப் பொருட்களுடன் வந்த படகை இஸ்ரேல் கடற்படை தங்கள் வசப்படுத்தியது. தங்கள் படைகளின் உத்தரவை மீறி காசா பகுதிக்கு செல்ல முற்பட்டதால் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. படகில் உள்ள அனைவரும் நலமாக உள்ளதாகவும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. உலக அளவில் புகழ்பெற்ற சுற்றுச்சூழல் போராளியான கிரேட்டா துன்பர்கும் இப்படகில் இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. படகில் இருந்த 12 பேரில் ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர் ரீமா ஹசனும் இடம்பெற்றிருந்தார். படகில் குறைந்த அளவே உணவுப் பொருட்கள் இருந்தாலும் காசா மக்களின் துன்பத்தை உலகிற்கு உணர்த்தவே இதுபோன்ற அடையாள ரீதியிலான பயணத்தை சமூக சேவை குழு ஒன்று நடத்தியதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. கிர்கிஸ்தான் நாட்டில் ரஷ்ய புரட்சியாளர் லெனினின் சிலை அகற்றப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒருங்கிணைந்த சோவியத் யூனியனாக இருந்தபோது கிர்கிஸ்தானின் ஓஷ் நகரத்தில் 1975ஆம் ஆண்டு சுமார் 75 அடி உயரத்தில் இந்த லெனின் சிலை அமைக்கப்பட்டது. மத்திய ஆசியாவிலேயே மிக உயரமான லெனின் சிலையாக கருதப்பட்ட இதை தற்போது ஓஷ் நகராட்சி அப்புறப்படுத்தியுள்ளது. இது பெரும் விவாத பொருளாக மாறிய நிலையில் இது நகரின் கட்டடக்கலை அழகை மேம்படுத்தும் வழக்கமான நடைமுறை என்றும் இதை அரசியலாக்க வேண்டியதில்லை என்றும் ஓஷ் நகராட்சி தெரிவித்துள்ளது. பொதுமக்களுக்கு மக்கள் நலத்திட்டங்கள் விரைவாக சென்று சேரும் வகையிலும் புதிய திட்டங்களை விரைவில் செயல்படுத்தவும் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களின் நிலை குறித்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை செய்தார்.
சென்னை தலைமைச் செயலகத்தில் நெடுஞ்சாலை, சிறு துறைமுகங்கள் துறை, உணவு மற்றும் கூட்டுறவுத்துறை, மின்சாரத்துறை உள்ளிட்ட துறைகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்றது. பொதுப்பணித்துறை சார்பில் திருச்சி மற்றும் கோவையில் கட்டப்பட்டு வரும் நூலகங்கள், அறிவுசார் மையங்களின் பணிகள், கலைஞர் பன்னாட்டு மையம், நெடுஞ்சாலைத்துறை சார்பில் முதல்வரின் சாலை மேம்பாட்டுத் திட்டம், புதிய சாலைகள் மற்றும் மேம்பாலங்கள் உள்ளிட்ட பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். இதேபோல கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை, மின்துறை திட்டங்களையும் முதலமைச்சர் ஆய்வு செய்தார். தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளம் மீன்பிடி துறைமுகத்தில் மீன் இறங்கு தளத்தில் ராட்சத துளை விழுந்துள்ளது. ஐஸ் பார்களை ஏற்றிச் சென்ற லாரி ஒன்று அவ்வழியாக சென்றபோது திடீரென 3 அடி சுற்றளவிற்கு பாலம் இடிந்து லாரியின் ஒரு சக்கரம் பள்ளத்தில் சிக்கிக் கொண்டது. மீன்பிடி தடைக்காலம் முடிந்து மீனவர்கள் கடலுக்கு செல்ல தயாராக இருக்கும் நிலையில் ஏற்பட்ட இந்த சம்பவம் தங்களது தொழிலை பாதிக்கும் என மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். கொடைக்கானல் குணா குகை பகுதியில் தடை செய்யப்பட்ட கம்பி வேலுக்குள் புகுந்து பள்ளத்தாக்கை எட்டி பார்த்த இளைஞர் எடுத்த வீடியோ வெளியான நிலையில் பாதுகாப்பு குறைபாடு இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பள்ளத்தாக்கு பகுதியின் ஆபத்து புரியாமல் இளைஞர் எடுத்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி விமர்சனத்திற்குள்ளானது. இதுபோன்ற ஆபத்தான சாகச செயல்களில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் என சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. விரைவில் பாதுகாப்பை பலப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். வைகாசி விசாக பெருவிழாவையொட்டி திருச்சியில் உள்ள முருகன் கோயில்களில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். அந்த வகையில் திருச்சி மாநகரில் ரயில்வே சந்திப்பு பகுதியில் உள்ள வழிவிடு முருகன் கோயிலில் சுமார் 300க்கும் மேற்பட்ட பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து காலை முதலே முருகனை தரிசித்தனர். பிரதான சாலை என்பதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய தடுப்புகள் அமைக்கப்பட்டன. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே கோயிலில் தூய்மை பணி மேற்கொள்ள வந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ததாக அர்ச்சகர் கைது செய்யப்பட்டார். பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் பேரில் தலைமறைவான அர்ச்சகர் தியாகராஜனை தேடி வந்த தனிப்படை காவல்துறையினர் அவரை புதுச்சேரியில் வைத்து கைது செய்தனர். சென்னை மோப்பநாய் படையில் 11 நாய்க்குட்டிகள் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளன. பெல்ஜியம் மெலினோய்ஸ், லாப்ரடார் ரிட்ரீவர், ஜெர்மன் ஷெப்பர்ட், டாபர்மேன் ஆகிய 4 வகை நாய்களை காவல்துறையினர் வாங்கியுள்ளனர். தலா 25,000 ரூபாய் விலையில் 8 ஆண் நாய்களும் 3 பெண் நாய்களும் வாங்கப்பட்டுள்ளன. இதில் 9 நாய்க்குட்டிகளுக்கு கீழ்ப்பாக்கம் மோப்பநாய் படையிலும் 2 நாய்க்குட்டிகளுக்கு பரங்கிமலையிலும் பயிற்சி அளிக்கப்பட உள்ளன. தற்போது 3 மாத குட்டிகளாக இருக்கும் நாய்களுக்கு 6 மாதங்கள் பயிற்சி அளிக்கப்படும். மோப்பநாய் படையில் சேர்ந்துள்ள 11 நாய்க்குட்டிகளுக்கு வெற்றி, விக்ரம், நித்ரா, முகிலன், சிலம்பன், குரலி, காரி, குகன், வெண்பா, தீரன், அலெக்சாண்டர் என கூடுதல் ஆணையர் விஜேந்திர பிதாரி பெயர் சூட்டியுள்ளார். இந்த 11 நாய்களையும் சேர்த்து சென்னையில் காவல்துறையில் 34 மோப்ப நாய்கள் இருக்கின்றன. பிரதமர் மோடி 11 ஆண்டு ஆட்சியில் ஒருமுறை கூட பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தவில்லை என காங்கிரஸ் கட்சி புகார் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து காங்கிரஸ் பொதுச் செயலர் ஜெயராம் ரமேஷ் தனது எக்ஸ் சமூக தள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். 11 ஆண்டுகளில் நேரடியாக சுதந்திரமான முறையில் பத்திரிகையாளர் சந்திப்பை பிரதமர் நடத்தவில்லை என ஜெயராம் ரமேஷ் கூறியுள்ளார். மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தபோது 2 மாதங்களுக்கு ஒருமுறை பத்திரிகையாளர்களை சந்திப்பார் என்றும் ஜெயராம் ரமேஷ் கூறியுள்ளார். கடுமையான கேள்விகளுக்கு கூட பொறுமையாக விளக்கமாக பதிலளிப்பவர் மன்மோகன் சிங் என்றும், ஆனால் அதுபோன்று பதிலளிக்க பிரதமர் மோடிக்கு துணிச்சல் இல்லை என்றும் ஜெயராம் ரமேஷ் சாடியுள்ளார். மணிப்பூரில் தடை உத்தரவுகளை மீறி வன்முறைகள் அரங்கேறி வருகின்றன. போராட்டக்காரர்கள் பாதுகாப்பு படையினர் மோதல் பல இடங்களில் நீடிப்பதோடு அரசு கட்டடம் ஒன்று எரிக்கப்பட்டது. இதில் பல்வேறு ஆவணங்கள் எரிந்து சாம்பலாகின. கண்ணீர் புகை குண்டுகளை வீசி போராட்டக்காரர்களை காவல்துறையினர் கலைந்து செல்ல செய்து வருகின்றனர். போராட்டக்காரர்கள் சாலைகளில் மண், கற்கள், மூங்கில் கழிவுகளை குவித்து பாதுகாப்பு படையினரின் போக்குவரத்துக்கு முட்டுக்கட்டை போட்டுள்ளனர். இதனால் மணிப்பூரில் தொடர்ந்து 3வது நாளாக பதற்றம் நீடிக்கிறது. 2023ஆம் ஆண்டு வன்முறைகளை தூண்டிவிட்டதாக கூறி மெய்தி சமூக தலைவர் ஒருவரும் வேறு 4 பேரும் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அவர்களை விடுவிக்க கோரி அச்சமூகத்தினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். 163 தடை உத்தரவு பிறப்பித்தும் இணையதள சேவைக்கு தடை விதித்தும் போராட்டங்கள் கட்டுக்குள் வரவில்லை. இடஒதுக்கீடு தொடர்பான தங்கள் கோரிக்கையை ஏற்க ராஜஸ்தான் அரசு ஒப்புதல் தெரிவித்துள்ளதால் போராட்டத்தை கைவிடுவதாக குர்ஜார் சமூக அமைப்புகள் தெரிவித்துள்ளன.
ராஜஸ்தானில் உள்ள குர்ஜார் சமூகத்தினர் தங்களை மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் சேர்த்து 5 விழுக்காடு இடஒதுக்கீடு அளிக்க வேண்டும் என்றும் அந்த உத்தரவை அரசமைப்பு சாசனத்தின் 9வது சட்டப்பிரிவில் சேர்க்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி வந்தனர். தொடர்பாக மகா பஞ்சாயத்தை கூட்டி விவாதித்து பெரிய அளவில் போராட்டம் நடத்தவும் அவர்கள் முற்பட்டனர். இந்நிலையில் தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற ராஜஸ்தான் அரசு ஒப்புதல் தெரிவித்திருப்பதாகவும் இதனால் போராட்டத்தை கைவிடுவதாகவும் குர்ஜார் சமூக தலைவர் விஜய் ஃபைன்ஸ்லா தெரிவித்தார். மத்திய அரசின் உல்லாச எழுத்தறிவு திட்டத்தின் மூலம் முழு கல்வியறிவு பெற்ற மாநிலங்களாக மிசோரம், கோவா ஆகியவை திகழ்கின்றன. 15 வயதுக்கு மேற்பட்ட கல்வியறிவு இல்லாத 5 கோடி பேருக்கு அடிப்படை எழுத்தறிவு வழங்கும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் 98.2 விழுக்காடு கல்வியறிவு என்ற வகையில் மிசோரமும் 99.72 விழுக்காடு கல்வியறிவு என்ற வகையில் கோவாவும் இணைந்துள்ளன. முன்னதாக லடாக் யூனியன் பிரதேசம் 97 விழுக்காட்டுடன் அதிகமான கல்வியறிவு என்ற வகையில் உல்லாஸ் திட்டத்தின் மூலம் முழு கல்வியறிவு பெற்றதாக திகழ்கிறது. மும்பை லீலாவதி கீர்த்திலால் மேத்தா அறக்கட்டளையை நடத்தும் மேத்தா குடும்பத்தினர் அளித்த புகாரின் பேரில் HDFC வங்கியின் தலைமை நிர்வாக அதிகாரி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அறக்கட்டளையின் குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்று மறுத்துள்ள வங்கி நிர்வாகம் தங்கள் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளது. வங்கியின் நிர்வாக இயக்குநரும் தலைமை நிர்வாக அதிகாரியுமான சசிதர் ஜெகதீசன் பல்வேறு நிதி மோசடிகளில் ஈடுபட்டதாக லீலாவதி கீர்த்திலால் மேத்தா அறக்கட்டளை குற்றம் சாட்டியுள்ளது. தமிழ் வழி கல்வி பயின்றவர்களுக்காக தமிழ்நாடு அரசு பணியில் முன்னுரிமை நியமனத்திற்கான வழிகாட்டுதல்கள் திருத்தப்பட்டுள்ளன. மனிதவள மேலாண்மை துறை தலைவர் செயலாளர் என் முருகானந்தம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முதல் வகுப்பில் சேர முடியாத ஆனால் கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தமிழ் மொழியை பயிற்றுவிக்கும் மொழியாக கொண்டு நிர்ணயிக்கப்பட்ட தகுதி வரை கல்வியை தொடர்ந்த மாணவர்கள் அரசு பணியில் முன்னுரிமை பெற முடியும் என குறிப்பிட்டுள்ளது. இந்த மாற்றத்தில் இரவு பள்ளிகளில் படித்தவர்கள் பயனடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் மேற்கூரை சூரிய சக்தி மின்சாரம் 1000 மெகாவாட்டை தாண்டியுள்ளது. மேற்கூரை சூரிய சக்தி மின் நிலையம் அமைக்க 30,000 ரூபாயும், 2 கிலோவாட்டிற்கு 60,000 ரூபாயும், அதற்கு மேல் 78,000 ரூபாயும் மானியம் வழங்கப்படுகிறது. இதனால் வீடு, கல்வி நிறுவனம் போன்றவற்றில் மின் நிலையம் அமைக்க பலரும் ஆர்வம் காட்டி வருகின்றனர். தற்போதைய நிலவரப்படி தமிழகத்தில் அமைக்கப்பட்டுள்ள மேற்கூரை சூரிய சக்தி மின் நிலையங்களின் நிறுவுத்திறன் 1024 மெகாவாட்டாக உள்ளது. இவற்றை 77,398 பேர் அமைத்துள்ளனர். தடுப்பு காவல் என்பது அரசின் தனிச்சிறப்புடைய அதிகாரம் என்பதால் அதை அரிதான தருணங்களில் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. கேரளாவில் வட்டி தொழில் செய்யும் ராஜேஷ் என்பவர் 4 வழக்குகளில் ஜாமீன் பெற்ற பிறகும் மீண்டும் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டப்பட்டது. அதற்காக அவரை தடுப்பு காவலில் கைது செய்ய கோரிய மாவட்ட ஆட்சியர் உத்தரவையும் அதை உறுதிப்படுத்திய கேரள உயர்நீதிமன்ற உத்தரவையும் ரத்து செய்து ராஜேஷை விடுவிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசனின் சொத்து மதிப்பு 4 ஆண்டுகளில் 129 கோடி ரூபாய் அதிகரித்துள்ளது தெரியவந்துள்ளது. மாநிலங்களவை தேர்தலுக்காக அவர் தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தின் மூலம் இந்த விவரம் தெரியவந்துள்ளது. 2021 176 கோடி ரூபாயாக இருந்த கமல்ஹாசனின் சொத்து மதிப்பு தற்போது 305 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. அதில் 245 கோடி ரூபாய் மதிப்பிலான அசையா சொத்துக்கள் என அவரது பிரமாண பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விக்ரம், இந்தியன் 2 போன்ற திரைப்படங்களில் நடித்ததன் மூலம் அவரது வருவாய் அதிகரித்திருக்கும் என தெரிகிறது. கர்நாடகாவில் வரும் 13ஆம் தேதி வரை கனமழை பெய்யக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் மஞ்சள் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மாநிலம் முழுவதும் ஏற்கனவே 8க்கும் மேற்பட்டோர் மழை பாதிப்பால் உயிரிழந்த நிலையில் கடலோர மற்றும் சில உள் மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. குறிப்பாக குடகு மாவட்டத்திற்கு கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ளதால் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளில் வசிப்பவர்களுக்காக முகாம்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. ஒடிஷா மாநிலம் புரி ஜெகநாதர் கோயில் வளாகத்திலிருந்து 2 கிலோமீட்டர் சுற்றளவில் அசைவ உணவு மற்றும் மதுபான விற்பனைக்கு தடை விதிக்க ஒடிஷா அரசு முடிவு செய்துள்ளது. புரி ஜெகநாதர் கோயிலின் புனிதத்தை பாதுகாக்க இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில கலால்துறை அமைச்சர் பிருத்விராஜ் ஹரிச்சந்தன் தெரிவித்தார். குந்திச்சா கோயிலை ஜெகநாதர் கோயிலுடன் இணைக்கும் கிராண்ட் சாலையிலும் மதுபான கடைகளுக்கு அனுமதி இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். இந்த தடை எப்போது அமலுக்கு வரும் என்பது குறித்து இன்னும் அறிவிக்கப்படவில்லை. புரி ஜெகநாதர் கோயில் ரத யாத்திரை வரும் 27ஆம் தேதி முதல் ஜூலை 5ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் வேல்முருகன் ஆலயத்தில் வைகாசி விசாகத்தையொட்டி
முருகப்பெருமான் வெள்ளிக்கவச அலங்காரத்தில் காட்சியளித்தார். கோயிலில் மூலவர் முருகப்பெருமானுக்கு காலை முதல் பல்வேறு திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. ஏராளமான பக்தர்கள் விரதமிருந்து பால் குடம் எடுத்து வந்து முருகனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். தேவை அதிகரிப்பால் பாகிஸ்தான் கழுதையின் விலை 2 லட்சம் ரூபாயாக உயர்ந்துள்ளது. கழுதை தோலில் இருந்து தயாரிக்கப்படும் புற்றுநோயை குணப்படுத்தும் மருந்துக்காக சீனா கழுதையை அதிக அளவில் வாங்குகிறது. இதன் தேவை அறிந்த பாகிஸ்தான் கழுதை விலையை உயர்த்தியுள்ளது. உலகில் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு அடுத்தபடியாக பாகிஸ்தானில் கழுதைகளின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது. ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறுவனம் தனது பாதுகாப்பு துறையை பெருமளவில் மேம்படுத்த திட்டமிட்டுள்ளது. குறிப்பாக விமான மேம்பாட்டு திட்டங்கள் மீது அதிக கவனம் செலுத்தி அடுத்த 7 முதல் 10 ஆண்டுகளுக்குள் சுமார் 5000 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய வணிக வாய்ப்புகளை பெற இலக்கு நிர்ணயித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாட்டின் பாதுகாப்பு துறையில் ஒரு முன்னணி நிறுவனமாக உருவெடுக்க முனைப்பு காட்டி வருவதாகவும், போர் விமானங்களின் மேம்பாடு, பராமரிப்பு மற்றும் நவீனமயமாக்கல் போன்ற திட்டங்கள் மூலம் அந்த இலக்கை அடைய நிறுவனம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜப்பானின் பொருளாதாரத்தை முந்துகிறோம் என்ற நோக்கில் இந்தியா மெத்தனமாக இருக்கக்கூடாது என உலக பொருளாதார மன்றத்தின் முன்னாள் நிர்வாக இயக்குநர் கிளாட் ஸ்மார்ட்ஜா அறிவுறுத்தியுள்ளார். ஜப்பானை முந்தி இந்தியா உலகின் 4வது பெரிய பொருளாதார நாடாக முன்னேறி வருகிறது. ஆனால் அதே நேரத்தில் தனிநபர் வருமானத்தில் ஜப்பானை விட இந்தியா பின்தங்கியுள்ளது. இதனால் தனிநபர் வருமானத்தை பெருக்க இந்தியா இன்னும் சிறப்பான திட்டங்களை வகுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். தன்னுடைய பாடல் வரிகளை அனுமதியின்றி தமிழ் சினிமாக்களின் தலைப்புகளாக பயன்படுத்தி வருவதாக கவிஞர் வைரமுத்து ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார். பாடல் வரிகளை எடுத்து பயன்படுத்தியவர்கள் யாரும் என்னிடம் அனுமதி பெறவில்லை என்றும், மரியாதைக்கு கூட என்னிடம் ஒரு வார்த்தை கேட்டதில்லை என்றும் வேதனை தெரிவித்துள்ளார். பொன்மாலை பொழுது தொடங்கி சண்டக்கோழி, தென்மேற்கு பருவக்காற்று, நீதான என் பொன் வசந்தம், தங்கமகன் என பல படைப்புகளின் தலைப்புகள் தனது பாடல் வரிகளில் எடுக்கப்பட்டது என தெரிவித்த அவர், சொல்லாமல் எடுத்துக்கொண்டதற்காக நான் யாரையும் கடிந்து கொண்டதில்லை. ஏனெனில் ஏன் என்னை கேட்காமல் செய்தீர்கள் என கேட்பது தனக்கு நாகரிகமாகாது. ஆனால் என்னை ஒரு வார்த்தை கேட்டுவிட்டு செய்வது அவர்கள் நாகரிகமாகாதா என கேள்வி எழுப்பியுள்ளார். தாம் எழுதிய பாடலின் பல்லவியை தலைப்புகளாக பயன்படுத்த அனுமதி கேட்டால் அதை மேலும் செழுமைப்படுத்திக் கொடுப்பேன் என கவிஞர் வைரமுத்து தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்கு தொலைபேசி வாயிலாக அவர் அளித்த பேட்டியை பார்க்கலாம். என்னுடைய பல்லவிகளை தலைப்புகளாக பயன்படுத்துகிற பொழுது என்னிடம் ஓர் அனுமதி அல்லது ஒரு கோரிக்கை அல்லது ஒரு நன்றி என்று சொன்னால் நான் அதை மேலும் செழுமைப்படுத்தி கொடுப்பேன். இன்னும் நல்ல தலைப்புகள் வேண்டுமென்றால் கொடுப்பேன். நல்ல தமிழுக்கு இலவசமாக பணியாற்றுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். எனவே அவர்கள் எடுத்து ஆளுவதை தப்பு என்றோ உரிமை மீறல் என்றோ நான் சொல்லவில்லை. அதை எழுதியவன் என்கிற முறையில் நான் மட்டுமல்ல, எந்த பாடலாசிரியராக இருந்தாலும் அந்த பாடலாசிரியருக்கு சம்பந்தப்பட்ட தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள் ஒரு தொலைபேசியில் செய்து உங்கள் தலைப்பை நாங்கள் எடுத்தாளுகிறோம், உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறோம் என்று சொல்வதன் மூலமாக தமிழ் கலை உலகில் நாகரிகம் வளரும்,